ஹாய் 12th ஸ்டாண்டர்ட் 12th மேக்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் மிட்டம் முடியாமல் இருக்குது. நிறையா டிஸ்ட்ரிக்ட்டு மிட்டம் எழுதிட்டு இருக்கீங்க. சில டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருச்சு, அது பரவாயில்ல. குவார்ட்டர்லி எக்ஸாமு நமக்கு வந்து ஃபுல் போர்ஷன், அதாவது ஹாஃப் த போர்ஷன் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக நம்ம எப்படி வந்து ஈஸியாக நல்லா படிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ரொம்ப ஈஸிங்க மேக்ஸு. ஃபஸ்ட்டு வால்யூம் மட்டும் நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுட்டிங்கன்னா, இப்போவே ஃபுல்லாக படிக்கலனாலும் ஓரளவுக்காவது நல்லா ஒரு 80% முடிச்சுட்டு வச்சுட்டிங்கன்னா பப்ளிக் ஈஸி. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ போராடி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் கீழே ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நம்ம சேனல் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ என்ன அப்படின்னா, 12th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 5 மார்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 7 எழுதணும். இப்போ 5 மார்க்கில் 7 எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸி. எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு பாருங்கள். எல்லா சாப்டர்லையும் லைன் பை லைனாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்டரில் 1.3ல மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், 1.4ல கிராமர் ரூல், எல்லா சம்ஸையும் நல்லா பாருங்கள், இம்பார்ட்டன்ட் தரேன். 1.5ல காஸ் எலிமினேஷன், எதுலேருந்து வேணாலும் 5 மார்க் கேட்கலாம். காஸ் எலிமினேஷனும் 5 மார்க் தான். 1.6ல இந்த லாம்டா மியூ கே அந்த சம்ஸ் எல்லாம் கேட்கலாம். இல்லை சாதாரணமாக கன்சிஸ்டன்சி செக் வெதர் தி கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதும் கேட்கலாம், ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லி. 1.7ல கெமிஸ்ட்ரி பேலன்ஸ் ஈக்குவேஷன் சம் கேட்கலாம், லாம்டா சம் கேட்கலாம், லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம் கேட்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாம் நல்லா பாருங்கள். செகண்ட் சாப்டர் வந்து எக்ஸைஸ் 2.5ல அந்த Z1 Z2 Z டிவைடட் பை R அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்குது. எக்ஸாம்பிள் 2 சம் இருக்குது. ஐ திங்க் எக்ஸாம்பிள் 2.14-15 நினைக்கிறேன், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அதே மாதிரி எக்ஸைஸ்லையும் நமக்கு வந்து ஒரு 7th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸைஸ் 2.6ல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம், இந்த இமேஜினரிங்கிற சம், இந்த செகண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 2.4ல லாஸ்ட் சம், அதே மாதிரி லாஸ்ட் எக்ஸாம்பிள். 2.7லையும் லாஸ்ட் சம் ஆர்குமெண்ட், அந்த சம் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த 5 மார்க்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. தெளிவாக 5 மார்க்குன்னு தனியாக வீடியோ போடும்போது சொல்கிறேன். இது வந்து ஓவரால் நான் உங்களை நீங்கள் பயப்படக்கூடாதுல்ல, இதையாவது ஒழுக்கமாக படிச்சுன்னு 7 5 மார்க் எழுதிடலான்னு சொல்கிறதுக்காக. எக்ஸைஸ் 2.8 ZQ+8i சம்மு எக்ஸாம்பிள், √3+i சம்மு. எக்ஸைஸில் 4th சம் 5th சம், இதையாவது ஒழுக்கம் செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட்டு. தேர்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸைஸ் 3.3ல 5th சம் மட்டும்தான். 3.5ல 5th ஃபர்ஸ்ட் ஒன் 7th ஒன். இதை பேஸ் பண்ணி ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்தால் எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கோங்க. 3.4 ஃபுல்லி வித் எக்ஸாம்பிள். அடுத்த சாப்டர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 4.5 எக்ஸைஸு. அதை மட்டுமே நல்லா நீங்கள் 5 மார்க் படிச்சிங்கனாலே போதும் முடிச்சிடலாம். 5th சாப்டர் பெரிய சாப்டர், ஆனால் வந்து 2 5 மார்க் கேட்குறாங்கப்பா. 5 மார்க் வந்து பப்ளிக் எக்ஸாமில் 2 5 மார்க் கேட்குறாங்க. அதனால தயவு செய்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5.2ங்கிற எக்ஸைஸை கரைச்சி குடிச்சிருங்க. இந்த பேராபோலா எலிப்ஸ் ஹைப்பர்போலாங்கிற சம்ஸு ஃபார்முலாவோட படித்து வச்சுக்கோங்க. அண்ட் ப்ளஸ் 5.5 ப்ராக்டிக்கல் சம்ஸு, அப்ளிகேஷன் சம்ஸு எல்லாமே எக்ஸைஸோட எக்ஸாம்பிளோட தரப்பட்டிங்கன்னா 2 5 மார்க் எழுதிடலாம். அடுத்து 6th சாப்டர், லாஸ்ட் சாப்டர் ஃபார் குவார்ட்டர்லி. எக்ஸைஸ் 6.1ல இருக்க தீரம், இந்த காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா, ஆல்பா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா, அந்த மாதிரி ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட், அந்த மாதிரி சம்மு. எக்ஸைஸ் 6.7 ஃபுல்லாக சரிங்களா. எக்ஸைஸ் 6.3ல 4th சம் பேஸ்ட் எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸைஸ் 6.3ல 4th சம்மில் அந்த LHS RHS ப்ரூவ் பண்ணுறதும் அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள். இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். பப்ளிக்கில் இதுலேயும் 2 5 மார்க் வந்து கேட்பாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, குவார்ட்டர்லி லெவலில் கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான். பார்த்தீங்களா, எக்ஸைஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரில் 1.1 1.2 1.3 மட்டும் போடுங்க. கண்டிப்பாக இதுலேருந்து 2 2 மார்க் 2 3 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது குவார்ட்டர்லியில். செகண்ட் சாப்டரில் 2.1லேருந்து 2.6 வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக நல்லா படிச்சிங்கனாலே போதும். தேர்ட் சாப்டரில் 3.1 3.2 3.3 3.6 ஒன்றும் விடாமல் எக்ஸாம்பிளோட நல்லா படிங்க. 4th சாப்டரில் 4.1 சைனு, 4.2 காசு, 4.3 டேனு, இது 3 தெரிஞ்சாலே 4.4 ஈஸி, அதோட இன்வர்ஸ் தான் போட்டுருவீங்க. ஸோ 4th சாப்டர் மாதிரி ஈஸியான சாப்டர் எதுவுமே கிடையாது. 5th சாப்டரில் 5.1 முடிஞ்சா 5.3 5.1 நல்லா படிங்க. 6th சாப்டரில் 6.1 6.2 6.3 இப்போ பாருங்க, 6.1 6.2 பேசிக் தான், 6.3 ஈஸி தான், ப்ரூஃப் சம்ஸ் எல்லாம் இருக்கும். 6.4 லைன்ஸ் ஈஸி தான். 6.5 6.6 எல்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம். 6.9 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ இந்த எக்ஸசைஸ் மட்டும் நல்லா படிச்சிங்கனாலே எல்லா 2 மார்க் 3 மார்க்கும் குவார்ட்டர்லியில் எழுதிடலாம். இதுலேயும் எழுதிடலாம், 5 மார்க்ஸும் எழுதிடலாம். அண்ட் எல்லாமே ஈஸியாக இருக்கும் மேக்ஸ் சரிங்களா. கண்டிப்பாக ரொம்ப முக்கியங்க. 12th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. இதை மட்டும் நீங்கள் வந்து ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே போதும், குவார்ட்டர்லி எக்ஸாமில் ஈஸியாக ஓவர் கம் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 5 மார்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 சாப்டரில் 2 மார்க் 3 மார்க் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சென்டம் சேலஞ்செல்லாம் போடலான்ட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்.
இந்த எக்ஸசைஸில் இருக்க இந்த 5 மார்க்ஸ் இந்த 2 மார்க் 3 மார்க் படிச்சிங்கனாலே போதுமானது இப்போதைக்கு. பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்புறம் வேறு பிளான் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜிக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், பயப்படாதீங்க. பிளான் எல்லாத்துக்குமே இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா சென்டமே எடுத்துடலாம். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா எக்ஸசைஸும் விலாவரியாக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் கம்பல்சரி நம்ம அட்டன் பண்ண முடியும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் 1 மார்க்கு புக் பேக் நல்லா தரவு பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2 எக்ஸசைஸ் ஆகுது நல்லா படிச்சு வைங்க, சரிங்களா? ஒரு வாரத்துக்கு 2 எக்ஸசைஸ் அந்த மாதிரி, சார் 2 சாப்டர், ஓகேவா? அந்த மாதிரி 2 சாப்டர் நீங்கள் படிச்சு வச்சிட்டிங்கன்னா கோட்டையில நல்லா ஒரு 17லேருந்து 18 புக் பேக் வந்துடும். கோட்டையிலாம் புக்கின்னுங்கிறது கொஞ்சம் இந்த ஃபார்முலாஸு இல்லை வந்து ஏதாவது நோட்ஸ்லேருந்து கேட்பாங்க, ஏதாவது தியரம்லேருந்து கேட்பாங்க, அவ்வளோதான். மித்தபடி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ அதனால் நிறைய பிளான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.